சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சமந்தி, நீங்க கண்டிப்பா இங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். நான் வரேன். நான் தான் கிளம்புறேன்ல, நீங்க தைரியமா உட்காரலாம். அவங்க போயிட்டாங்க, இப்பவாவது உட்கார்றீங்களா? ஏண்டி கோச்சுக்கிற? நீ பண்ண காரியத்துக்கு கோச்சுக்காம நான் என்ன பாராட்டணுமா? அவங்க தான் உட்கார சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் நின்னுகிட்டே பேசிட்டு இருக்கீங்க? நானும் நிக்கிறேன்னு அவங்களும் நின்னுட்டு தானே பேசினாங்க. அவங்க நமக்கு மேல மரியாதை கொடுக்கறாங்க. அதெல்லாம் சும்மா, அத்தனையும் நடிப்பு. சரி, அதை விட அம்மா, அதை கொடுமா அவகிட்ட. இந்தம்மா, உனக்கு பிடிக்குமேன்னு ஆசையா கொண்டு வந்தோம். என்ன இது? எடுத்து பாரு. சீம்பால். ஆமா, இது எங்கேயுமே கிடைக்காத ஒண்ணு. அது சேமா நீங்க கொண்டு வந்துட்டீங்க. என்ன சௌந்தர்யா, பழசெல்லாம் மறந்துட்டியா? இந்த சீம்பாலுக்கு நம்ம எப்படி எல்லாம் சண்டை போட்டிருக்கோம். அதெல்லாம் அப்போ. இப்பெல்லாம் நான் ஸ்டார் ஹோட்டல்ல போய் தான் சாப்பிடுவேன். ஆமா, நீ போற ஸ்டார் ஹோட்டல்ல இந்த சீம்பால் எல்லாம் கிடைக்காதுடி. பால்காரங்க கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். வாங்கம்மா, வாங்க அக்கா. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அக்கா, அம்மாக்கு என்ன பிடிக்கும், லாவணி அக்காக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நான் போய் சமைக்கிறேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க கிளம்புறோம். ஆமாமா, டைம் ஆயிடுச்சுமா, நாங்க கிளம்புறோம் சௌந்தர்யா. இல்ல, நீங்க 2 பேரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். நான் போய் சமைக்கிறேன். சௌந்தர்யா, ஒழுங்கா இருக்கியா? இல்ல வீட்ல என்கிட்ட பேசுற மாதிரி சமந்தி அம்மா கிட்டயும் பேசுறியா? நான் ஒழுங்கா இருக்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்ப என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன சௌந்தர்யா சொல்ற? ஒன்னும் இல்ல. ஆமா, நீங்க என்ன விஷயத்துக்கு வந்தீங்க? சும்மா உன்னை பாத்துட்டு போகலான்னு தாம்மா வந்தோம். ஆமா, எங்க உன் வீட்டுக்காரர் இருக்கானோ? ஆமா, அவர் காலையிலே கிளம்பி போயிட்டாரு. ஓ, ஆபீஸ் போயிட்டாரா? அதெல்லாம் தெரியாது, நேரமா கிளம்பி போயிட்டாரு. சௌந்தர்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? எனக்கு ஒன்னும் ஆகல, நீங்க இருந்து சாப்பிட்டு போங்க. அம்மா, அன்னைக்கு நீ பேசினத இன்னும் மனசுல வச்சுட்டு கோபமா இருக்கா போல. அதான் இப்படி எல்லாம் பேசுறா. பரவாயில்லடி, என் மேல கோவமா இருந்தாலும் இந்த வீட்ல எல்லாரையும் அனுசரிச்சு சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். சரி, வா போலாம். வா. இருந்தாலும் உன் கடைசி பொண்ணு ரொம்ப ஓவரா பண்றா. ரொம்பதான் மாறிட்டா. வீடு தேடி வந்த அம்மா அக்காவை வழி அனுப்ப கூட வெளியே வர மாட்டேங்கிறா அந்த மகாராணி. நீ தானே சொன்ன அவளுக்கு இன்னும் கோவம் தீரலன்னு, அதான் வரல. இருந்தாலும் கடைசி பொண்ணு பெரிய பணக்காரி ஆயிட்டால, அதனால நீ அவளை விட்டு கொடுக்காம தான் பேசுவ. அவளை மட்டும் இல்ல, என் பிள்ளைங்க யாரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்.